Hey guys, Yamaha பார்த்தீங்கன்னா RX100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணுறதுக்காக பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்த மாதிரி Yamaha 2 நியூ வேரியண்ட்டில் தான் இந்த RX100 வந்து லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அண்ட் ப்ரெஸ் மீட்டில் Yamaha சொன்ன விஷயங்கள் என்ன, எப்போ இந்த RX100 இந்தியாவில் அஃபிஷியலாக ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறாங்க அண்ட் என்ன டிசைன் என்ன என்ஜின் பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaல இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்கு முன்னாடி இருந்தே RX100 இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீலான்ச்சிங் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இப்போ நிறைய பழைய மோட்டார்சைக்கிள்ஸ் எல்லாமே ரீலான்ச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் அவங்களுடைய 220F 1 இயராக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பவும் இந்த வருஷம் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீலான்ச்சிங் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய மோட்டார் சைக்கிள்ஸ் இப்போ பழைய மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணுறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவும் சிபிஆர் மாடல் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த RX100 இந்தியாவில் எவ்வளோ பாப்புலர் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா தி லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள்ங்க, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ல கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த RX100 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் 2 நியூ வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது. அதுதான் மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது இந்த பைக்கோட ரீசேல் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 1.5 லேக்குக்கும் மேலே இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்கிற பைக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது, அப்படி இருக்கும்போது Yamaha திரும்பவும் நியூவாக ஒரு RX100 கிரியேட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக்கில் வந்து பில்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இந்த மாதிரி தான் வந்து டெக்னாலஜி கொடுக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு நல்ல பார் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த பைக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான டிசைன் அப்படின்னு நம்ம டிசைன்லேருந்து போயிடலாம். டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலரான எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸும், இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸும் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அலாய் வீல் வேரியண்ட் ஹையர் வேரியண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலாக கொண்டு வர போகிறாங்க. இந்த ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மாடலாக இருக்கு இல்லையா, 1,05,000 1,07,000 வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹையர் வேரியண்ட்டான உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 1,25,000 to 1,35,000 இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அலாய் வீல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் அலாய் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் டெக்னாலஜி வைஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அலாய் வீல்ஸ் பக்கம் நீங்கள் போகலாம். இதுவே எனக்கு அந்த ரெட்ரோ ஃபீல், அந்த விண்டேஜ், அந்த ஒரு எக்ஸாக்டாக அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் கிட்ட தான் போய் ஆகணும். அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. 2 பைக்லையுமே ஃப்ளாட்டான சீட் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டெஃபினட்டாக 45 to 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருந்தே ஆகணும். BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் இந்தியாவில் ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அண்ட் தென் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், அண்ட் தென் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷன் இருக்குது. யூ ஷேப் கிராப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் லெங்க் எக்ஸாஸ்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கோட வெயிட்டும் ரொம்ப கிடையாதுங்க. டைமென்ஷன்ஸில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பைக்கோட வெயிட் 130 கிலோகிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த RX100 ரீலான்ச்சிங் டெஃபினட்டாக ஒரு வர்த் அண்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். கண்டிப்பாக நியூ டிசைன் அண்ட் நியூ டெக்னாலஜி ஏதாவது எதிர்பார்க்கலாம். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க வித்தவுட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்து ப்ளூடூத் கனெக்ஷன் ஏதாவது கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது, அதாவது ஹையர் வேரியண்ட்டில் மட்டும். அண்ட் உங்களுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கும், ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால பழைய RX100 பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வேரியண்ட்ல இருக்கு. ஸோ RX100 எனக்கு வேணும் புதுசாக, அதுவும் RX100 பார்த்தீங்கன்னா Yamahaவே இப்போ புதுசாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த RX100 டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.